ஏஎல்எம் ஆயுஷில் நிறைய பேர் இந்த ஒரு சந்தேகத்தை கேட்குறாங்க. வரக்கூடிய நேயர்கள், எங்களுக்கு வரக்கூடிய அழைப்புதல்கள் எல்லாம் கூட இந்த கேள்விகளை கேட்குறாங்க. அதாவது யாருக்கு நம்ம இந்த ஸ்பா கொடுக்கணும், ஒரு சாதாரண ஸ்பென்டரில் நாங்கள் எடுக்கக்கூடிய ஸ்பாவுக்கும் ஏஎல்எம்ல எடுக்கக்கூடிய ஒரு ஸ்பாவுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது நம்ம கேட்குறாங்க. கண்டிப்பாங்க, இன்னைக்கு இது ஒரு அறியாமையினால நம்ம ஒரு பொதுமக்கள், சில நோயாளிகள் இதை ஒரு முழுமையான பலன்கள் தெரியாம இதை ஒரு சிறிய ஒரு பயனுக்காக அவங்க போய் இதை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும், அடிப்படையாக புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எதுக்காக ஒரு ஸ்பாக்கு போகிறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், அதெல்லாம் ஒரு செகண்டரியாக பாருங்க. பட் அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? நம்ம ஒரு ஸ்பாக்கு போகிறதே நமக்கு ஒரு டென்ஷன் இருக்கும். ஒரு டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய அப்படியே ஸ்ட்ரெஸ் அப்படி நம்மளை மவுண்ட் ஆகிருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால நம்ம பாடியில் ஒரு ஒரு டைட்னஸ், ஒரு பாடி ஃப்ரீயாக இருந்திருக்காது, ஒரு மாதிரி ஒரு ஹெவினஸ், இதெல்லாம் நமக்கு ரிலாக்ஸ் ஆகணும். அது அந்த ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன். இதனால் சம்டைம்ஸ் நமக்கு ஒரு தூக்கம் வராமல் இருந்திருக்கும், ஒரு ஸ்லீப்லெஸ்னஸ் வந்திருக்கும். அதனால கொஞ்சம் நமக்கு பாடி பெயின் வரும். ஸோ இப்போ நிறைய பேர் இந்த ஸ்பாவோட சர்வீசஸை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப அவங்களுக்கு தேவையும் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு போட்டியான நவீன உலகத்தில் நம்ம உடம்பை நம்ம இழந்துட்டு நம்ம வாழ்க்கையில் தேவையானதெல்லாம் நம்ம அடையிறோம். ஆனால் ஏஎல்எம்ல நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வாழ்க்கையில் என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கும் மேலே அடைய முடியும், உங்கள் உடல் பாதிப்பே வராமல். இதுதான் ஏஎல்எம் ஆயுஷ் கிட்ட நீங்கள் அணுகும் போது கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பலன். உங்களோட வாழ்க்கையோடைய லட்சியத்தையும் குறிக்கோளையும் நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கும் அதிகமாக நீங்கள் அடைய முடியும். உங்களுடைய எடையும் உங்களோட உடலை வருத்திக்காமல், உங்கள் உடலை ஒரு பாதிப்பு கொடுக்காம. அதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு ஒரு பக்கத்துணையாக, உறுதுணையாக இருக்கிறோம். இப்போ நம்மளோட அந்த கேள்விக்கு போவோம். ஏஎல்எம்ல நான் ஸ்பா எடுத்தால் எனக்கு என்ன ஒரு லாபகரணமாக இருக்கும்? ஒரு சாதாரண ஒரு மருத்துவருடைய அணுகுமுறை இல்லாமல், மருத்துவர் வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு சாதாரண ஸ்பா சென்டரில் நாங்கள் போனாலே அவங்க கொடுக்கறக்கூடிய அந்த ஸ்பால எனக்கு நிறைய ஒரு நன்மைகள் தெரியுதே. எனக்கு உடம்பு லேசாயிடுது, எனக்கு உடம்பு சூடான உடம்பு குளிர்ச்சி ஆயிடுது, எனக்கு நல்ல தூக்கம் வருது, நல்ல ரிலாக்ஸேஷன் ஆயிடுது. அப்போ ஏன் நான் இப்போ ஏஎல்எம்க்கு வரணும்ன்றது நீங்கள் கேட்கலாம். இதுக்கு ஒரு முக்கியமான பதில் என்னன்னா, முதல்ல சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அளவுகோல் குறுகிய அளவுகோல். நமக்கு தெரிஞ்சது என்ன? உடம்பு வலிக்கக்கூடாது, தூக்கம் வரணும், நிம்மதியாக இருக்கணும், ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கணும், மைண்ட் ஒரு மாதிரி காமாக இருக்கணும், கூலாக இருக்கணும், ரிலாக்ஸ்டாக இருக்கணும். இது தானே நீங்கள் நினைச்சீங்க, இது தானே நீங்கள் பெனிஃபிட் நினைச்சீங்க. பட் இதோட ஒரு பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் வேண்டான்னு சொல்வீங்களா? அந்த எடுக்கக்கூட 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் இதோட பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருந்தால் யோசிச்சு பாருங்க. அது நாங்கள் கொடுக்குற அந்த ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் இருக்குது. அடிப்படையிலே உங்களுக்கு இந்த உடம்புல எண்ணெயை வச்சு நம்ம ஸ்பா கொடுத்தோம்னா அது அபியங்கம்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதாவில். அதுவே நம்ம பவுடர் வச்சு பண்ணால் உத்வர்த்தம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. கிளி, பிச்சு, லெப்பனம், இது மாதிரி நிறைய, இந்த முட்டு வலி, காய்கால் வலிக்கு இது மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. தாரா இருக்குது, ஷிரோதரா இருக்குது, நிறைய இருக்குது ரிலாக்ஸேஷனுக்கெல்லாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. பட் ஏஎல்எம்ல நான் ஒரு ஸ்பா எடுக்கும்போது உங்களுக்கு என்ன அடிஷ்னலாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது, பயனுள்ளதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் வரும்போது ஒரு ஆயுர்வேத மருத்துவருக்கு நீங்கள் எந்த ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸும் இல்லாமல் நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு காம்ப்ளிமெண்ட்டே நீங்கள் ஸ்பா எடுத்துக்க முடியும். நாங்கள் வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான் வாங்குகிறோம் உங்ககிட்ட. ஏன்னா உங்களுக்கு அதை ஃபஸ்ட்டு புரிதல் கொடுக்கணும். நிறைய பேருக்கு இந்த புரிதல் இல்லையே, அதுக்காக தான் நாங்கள் இதை இலவசமாக கொடுக்குறோம். இங்கே வரும்போது உங்களோட ஆயுர்வேதா டாக்டர் என்ன பண்ணுறாங்க, உங்களோட நாடியை பிடிச்சி பார்க்குறாங்க. உங்கள் உடம்புடைய அமைப்பு ஒரு விதமாக இருக்கும். சில பேருக்கு வாத உடம்பு இருக்கும், சில பேருக்கு பித்த உடம்பு இருக்கும், சில பேருக்கு கப உடம்பு இருக்கும். ஸோ இந்த ஏற்றத்தாழ்வு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றவங்க எல்லாருமே எடை போடுறதும் கிடையாது. சாப்பிடாம இருக்கிறவங்க, நல்லா சாப்பிட்றவங்க எடை ஏறாமையும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட அனுபவங்களில் பார்த்துருப்பீங்க. சில பேர் நிறைய கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. சில பேர் ரொம்ப சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பதட்டமாகறாங்க, கோவத்தை உண்டாக்குறாங்க, டென்ஷன் ஆக்குறாங்க, அவங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கிறாங்க. இது ஏன் வேற்றுமைகள் இருக்கு? ஏன் இப்படி ஒரு உடல்நிலையில இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குன்னா, உங்களோட உடலோட அமைப்புன்றது உங்களுடைய அந்த மரபணுக்கள் வழியா வருது.
அந்த ஜெனட்டிக் வழியா வருது. அது ஒரே மாதிரி கிடையாது, அது வேற்றுமையா இருக்கு. ஒவ்வொருக்கும் வித்தியாசமான ஒரு மரபணுக்கள், ஒரு பதிவு இருக்கு. இந்த ஜெனட்டிக் மெமரின்னு சொல்றாங்க இல்லையா, அது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வேற்றுமைகள் இருக்கு. அதனாலதான் உங்களுடைய உடலுடைய பரிசோதனையை பண்றதுக்கு முன்னாடி, ஸ்பா பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பல்ஸை வச்சு, உங்களுடைய அந்த கிளினிக்கல் இன்ஃபர்மேஷனை வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்க ஸ்பா பண்ணிக்கணும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு, இதுல நீங்க இந்த ஸ்பா பண்ணிக்கும் போது இந்த பெனிஃபிட் கூட கிடைக்கும். நீங்க இதை பண்ணும்போது உங்களுக்கு எடையும் கொஞ்சம் கூடுதலா குறையும், இந்த உடம்பு வலி குறையும், இந்த அஜீரண கோளாறு குறையும், இந்த இருக்கிற கான்ஸ்டிபேஷன் மலட்டு பிரச்சனை உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சரியாகும். அப்படி உங்களுக்கு வந்தா நீங்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? இதுதான் நம்ம ஏஎல்எம்ல இருக்கிற ஒரு பெனிஃபிட். ஏன்னா இந்த ஆயிலை யூஸ் பண்ணா இந்த பெனிஃபிட் கிடைக்கும், இந்த ஆயிலோட இந்த ஆயிலையும் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணா இந்த பெனிஃபிட் கிடைக்கும், இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணா இந்த பெனிஃபிட் தான், இதோட இன்னும் 1-2 பவுடர் சேர்ந்து மிக்ஸ் பண்ணா இந்த பெனிஃபிட், இந்த பவுடரை மாத்தி இந்த பவுடர் யூஸ் பண்ணா அதுல வேற பெனிஃபிட். இது மாதிரி இந்த ப்ரொசீஜரோட இந்த ப்ரொசீஜரை கிளப் பண்ணா இந்த பெனிஃபிட். ஒரு அபியங்கமோட சிரோதராவை கம்பைன் பண்ணலாம், ஸ்டீம் இன்க்ளூட் பண்ணலாம், தாரா இன்க்ளூட் பண்ணலாம், என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். ஸோ இது உங்களுடைய ஆயுர்வேத மருத்துவர்கள் உங்களோட உடலை முழுமையா புரிந்து கொண்டு, உங்களுடைய பிரச்சனைகளை முழுமையா தெரிந்து கொண்டு, உங்களுடைய நாடியில் இருக்கிற தோஷத்தை உணர்ந்து, உங்களுக்காக தனிப்பட்ட முறையில கஸ்டமைஸ்டா இத மாதிரி நீங்க செய்யும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், அதோடைய வழிகாட்டுதல் தான் வித்தியாசம். இதனால என்ன நடக்குது, நீங்க இதுக்கு ஸ்லோவா அக்கஸ்டமாவீங்க. ஸோ இதை நீங்க ரெகுலரா பண்ணலாம். சில பேர் வாரந்தோறும் பண்ணா நல்லதுன்னு நினைக்கிறாங்க, சில பேர் 2 வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணா நல்லது, மாதம் ஒரு முறை, 2 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை, வருடாந்திரத்துக்கு ஒரு முறை. எல்லாமே இந்த இயற்கையாவே இந்த ஆயுர்வேதத்திலிருந்து உருவெடுத்த இந்த பஞ்சகர்மான்ற ட்ரீட்மெண்ட்ல தான் இந்த மாதிரி நிறைய விதமான வைத்திய முறைகள் இருக்கு, வழிமுறைகள் இருக்கு. இதை நீங்க பயனடையணும். ஸோ இதை நம்மளுடைய ஏஎல்எம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயுர்வேத டாக்டர்ஸும் உங்களுடைய தேவைகளை அறிஞ்சு அதுக்கேற்றவாறு ஒரு நிறைவான தீர்வை, முழுமையான தீர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் சக்கரை வியாதி இருக்கலாம், தோல் வியாதி இருக்கலாம், ரத்த கொதிப்பு இருக்கலாம், எடை அதிகமாக இருக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கிறவங்களாம் கூட இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உணர்றாங்க. அதனால நம்ம மற்ற இடங்கள்ல ஒரு மருத்துவரோட கண்காணிப்பு இல்லாமல், மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் எடுக்கக்கூடிய ஒரு கன்வென்ஷனல் ஸ்பாவோட நம்ம ஏஎல்எம் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. இங்கே கிடைக்கிறது உங்களுக்கு ஒரு மிக 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 பெரிய அனுபவம், ஒரு முன்னேற்றம், உங்களுடைய உடல் சுகாதாரம், உங்களோட உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். இதை நீங்கள் பயனடையவும் முடியும். நீங்கள் பண்ணி தெரிஞ்சுக்கிறது. நன்றி, வணக்கம். குழந்தையின்மை, சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், உடல் பருமன், தோல் மூட்டு வியாதி, புற்றுநோய், இப்படி எந்த நோயா இருந்தாலும் சர்வதேச ஆராய்ச்சியில் அங்கீகரிக்கப்பட்ட ஃபங்க்ஷனல் மெடிசின் வழியில் எளிமையா சிகிச்சை வழங்கி குணப்படுத்தவும் முடியும், நோய் வராம தடுக்கவும் முடியும். ஆரோக்கியம் நல்வாழ்வுக்கு ALM ஆயுஷுக்கு வாருங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதுக்கு ALM ஆயுஷ் வாருங்கள்.